எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 55வது பிரவசனம். திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னது, அவர் நம்ம ராமானுஜர்கிட்ட சொல்றார். திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர் அவர்கிட்ட கேட்கிறா, எல்லோரும் புகும்பூர் உனக்கு போகும் ஊரோன்னு கேட்பார். எல்லோரும் புகும்பூர், எல்லாரும் உள்ள சேர்த்துக்கிற இடம் உனக்கு பார்த்தா போகும் ஊரா அப்படின்னு ராமானுஜர் அவளை கேட்பார். அப்ப அவ அடுத்தது சொல்லுவா, இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போல. திரௌபதியை போல சொல்ற, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலன்றது இந்த பிரவச்சனம் சொல்ற பிரவச்சனம். எப்ப இருகையும் விட்டா திரௌபதியை தர்மர் சூதாட்டத்தில் இழந்துடுறார். இழந்துட்டு தன்னை இழந்த அப்புறம் திரௌபதி இழக்கிறார். அதையெல்லாம் கேட்பா. அவன் எவ்வளவோ பேர், இவ்வளோ பேர் இருக்கிற சபையில அவன் வருவா. முதல்ல அவளை தோத்த உடனே துரியோதனுக்கு ஆனந்தமாயிடும், பயங்கர ஆனந்தமாயிடும். அவளையும் தோத்த உடனே இவனுக்கு இவன் நினைச்சதெல்லாம் நடத்தணும்னு நினைக்கிறான். அவளை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான். அது ஏன்னா இந்திரபிரஸ்தத்துல அவ மாளிகை கட்டிருந்தப்ப, அதுக்கு காரணமே திரௌபதி தான். மாளிகையை கட்டியிருந்தப்ப துரியோதனனை இன்வைட் பண்ணியிருக்கான். போறான் துரியோதனன் அந்த தர்மருடைய கட்டிருக்க அந்த மாளிகை பார்த்த உடனே ரொம்ப பயங்கரமா அப்படியே பிரமிச்சு போறான். இந்த மாதிரி ஒரு மாளிகை யாராவது கட்ட முடியுமா? இது என்ன, இது சாதாரண விஷயமா? இது இவ்வளோ பெரிய மாளிகை கட்டியிருக்கிறது, இந்த மாதிரி ஒரு மாளிகை கட்டிருக்காருன்னு பாப்பா. போயிட்டே இருப்பா. அது மயன் கட்டினது. விஸ்வகர்மா அதிபர் கிருஷ்ணன் சொல்லி மயன் கட்டின மாளிகை. அது நேராக செவுறு இருக்கும், வழி இருக்கும், தெரியாது. நேராக வழியில் போவா. வழி மாதிரி இருக்கும், ஆனால் நேராக போனால் முட்டும், செவத்தில் போய் முட்டிப்பா. ஆனால் பார்த்தா வழி மாதிரியே இருக்கும் அந்த இடம். அதே மாதிரி தரையை பார்த்தா தரை மாதிரியே இருக்கும், தண்ணி குளம் இருக்கும். தெரியாத காலை வச்சுட்டால்னா தண்ணி குளத்துக்குள்ளே விழுந்துருவா. ஆனால் தண்ணி குளம் மாதிரியே இருக்கும். அது பாட்டுக்கு அதில் நடந்து போயிட்டே இருப்பா எல்லாரும். இதையெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப அவனுக்கு அவன் ஏமாந்துடுறான். துரியோதனன் ஒரு இடத்துல அது மாதிரி விழும்போது என்ன பண்றான், தண்ணின்னு நினைச்சிட்டு தண்ணி இல்லைன்னு நினைச்சிட்டு காலை வச்சுடா, தண்ணி அதுக்குள்ள விழுந்துடுறான். குளத்துக்குள்ள விழுந்துடுறான். குளத்துக்குள்ள விழுந்த உடனே அவனுக்கு இவன் பார்த்த உடனே இவன் 2 கையும் கொட்டி சிரிக்கிறா. திரௌபதி மேல இருந்து உப்பரிகையில இருந்து பாக்குறா, பார்த்து சிரிக்கிறா. சிரிச்சதோட இல்ல, அவன் என்ன சொல்றா, குருடனோட பிள்ளையும் குருடு போல இருக்கு அப்படின்றா. குருடன்றது திருதராஷ்டிரன் சொல்றா. முதல்ல அவ அப்பாவை அசிங்கம் பண்ணது, அவமானப்படுத்தினது. அடுத்தது இவனை அவமானப்படுத்துறா. இவனும் குருடனான்னு கேட்கறா, இவனையும் அவமானப்படுத்துறா. அப்பாவை அவமானப்படுத்தி அவனையும் அவமானப்படுத்துறா. இந்த ஆத்திரம் அவனுக்கு மனசுக்குள்ள அந்த வெஞ்சன்ஸ் வந்துடுது. அந்த வெஞ்சன்ஸை வச்சுதான் அவன் எப்படி அந்த இந்திரபிரஸ்தத்தை நம்ம ஜெயிக்கிறது, இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இந்திரபிரஸ்தத்தை அது இருக்க அழகை பார்த்தோன்னே அது தனக்கு சேரணும்னு எப்படியாவது சேரணும்னு நினைக்கிறான். ஆனால் இவன் சொன்ன உடனே எரியர் நெருப்ப எண்ணெயை விட்ட மாதிரி ஆயிடுது. இவளை அவமானப்படுத்த, இவன் நம்மளை அவமானப்படுத்தினா இவளுக்காகவாவது இதை நம்ம அடைஞ்சாகணும் இந்த இந்திரபிரஸ்தத்தை. அதுக்கப்புறம் தான் தர்மரை பகடையாட கூப்பிடுறது. பகடையில எனக்கு தர்மர் எல்லாத்தையும் தோத்துடுறாரு. நான் சுருக்கமா சொல்றேன், பகடையில தர்மர் எல்லாத்தையும் தோத்துடுறாரு. இவ இருக்கா, இவளையும் வச்சு தோத்துருவார். இவளையும் வச்சு அவர் தோத்த உடனே அந்த அந்த துரியோதனனும் அந்த கர்ணனும் படுற ஆனந்தத்துக்கு ஒரு அளவே இல்லை. கர்ணனும் அப்படிதான். கர்ணனும் ரொம்ப ஆனந்தப்படுவான். அவன் சொல்லுவான், நான் சபைக்கு வரக்கூடாது, அவளை போய் இழுத்துன்னு வாண்டுவான். சேவர்களை அனுப்புவான். சேவர்கள் போய் அவனை இழுத்துன்னு வாண்டுவா. என்னை இழுத்துன்னு வரக்கூடாது, இழுத்து வரத்துக்கு சொல்றதுக்கு நீ யாரு, நீ எல்லாம் கூப்பிடக்கூடாது, நான் வர முடியாது போன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா. அனுப்பிச்ச உடனே என்ன பண்றா, இவளோட அந்த இவன் இருக்கானே துரியோதனோட தேர்ப்பாகன், திருதராஷ்டிரனோட தேர்ப்பாகன் தான் சஞ்சயன். துரியோதனோட தேர்ப்பாகன் இருக்காங்க இல்லையா, அவனை அனுப்பி நீ போய் கூப்பிட்டு வாண்டுவான். இவன் போவான், அவன் போய் கூப்பிடுவான், ராஜா கூப்பிடுறாரு. ராஜா கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், என்ன முதல்ல ராஜா என்ன இழந்தாரா, முதல்ல அவரை இழந்தாரா அப்படின்னுவான். அவரை தோத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்றை வச்சு ஆடுறாரு, இழந்துடுறாருங்க. அவரையே அவர் தோத்த அப்புறம் என்ன வச்சு ஆடுறதுக்கு அவருக்கு ஏது உரிமைன்றா. இப்போ கரெக்டான பாயிண்ட்டை பிடிக்கிறா அவ திரௌபதி. ஆனால் உன்னை இழுத்துன்னு வர சொல்ல, உன்னை தோத்துட்டா உன்னை இழுத்துன்னு வர சொல்றா, நீ அங்கே சொல்லி கொண்டுவான். நான் இப்போ அங்கே வரக்கூடாது, நான் வரமாட்டேன்னுவான். வரமாட்டேன்னொடனே
நீ இப்போ அவன் வந்து அரை இளவரசி இல்லையா, அவன் ராணி இல்லையா, அவன் வந்து எவ்வளோ தூரம் இது பண்ணுவான்னு தெரியாது. இவன் வந்து வரமாட்டேங்கிறான்னு வந்து சொல்லுவான் துரியோதன்கிட்ட. துரியோதன்கிட்ட உடனே உடனே துரியோதன்கிட்ட சொன்ன உடனே துரியோதனும் அடுப்பாயிடுவான். என்ன 2 பேர் கூப்பிட்டு வரமாட்டேங்கிறான், அவன் அடிமை இப்போ எனக்கு. துச்சாதனா இவன் தம்பி, துரியோதனுக்கு அடுத்து பிறந்தவன் துச்சாதனன். 100 பேர்ல அவன் மொத்தம் கௌரவர்கள். துச்சாதனா நீ போய் கூப்பிட்டு வா, இழுத்துன்னு வா, வரலன்னா அவளுக்கு இழுத்துன்னு வாங்குவான். துச்சாதனன் ரெடியாக இருப்பான். துச்சாதனன் போவான், போய் இழுத்துன்னு வருவான். அவளை வந்து அவள் வரமாட்டேன்னுவா. அவளை தலைமையில் பிடிச்சி தர 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 தரன்னு தலையில இழுத்துன்னு வருவான். அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு வருவா. அவள் தலைமையில் பிடிச்சி அங்கேருந்து இழுத்துன்னு வந்த உடனே அவன் சொல்லுவா, துச்சாதனா நான் வந்து உனக்கு அண்ணி, அதை மனசில் வச்சுக்கோ. நீ என்னை இவ்வளோ அவமானப்படுத்துற. நான் ரஜஸ்வலையில் இருக்கேன். ரஜஸ்வலைன்னா வீட்டுக்கு தூரத்தில் இருக்கேன். ரஜஸ்வலையில் இருக்கேன். இந்த ரஜஸ்வலையில் இருக்கும்போது நாம் வந்து அரசவையில் வரக்கூடாது. அரசவைக்கு வந்தால் அரசவைக்கு கேடு உண்டாகும்னு சொல்லுவாங்க. ரஜஸ்வலையில் இருக்கிற பெண்கள் அரசவைக்கு வந்தாள்னா அந்த அவைக்கு கேடாகும். 4 பேர் நல்லா சுபகாரியம் பேசும்போது அங்கே வந்தால் அந்த சுபகாரியம் கெட்டு போகும். அந்த மாதிரிலாம் இருக்குது சாஸ்திரங்கள். சொல்லுவா, நான் வந்தால் அந்த உன்னுடைய அரசவை அழிஞ்சு போய்ட்டு கூப்பிட்டு என்னை கொண்டு போகாதன்னுவா. துச்சாதனுக்கு அதெல்லாம் கிடையாது. கொண்டு போய் அவளை அங்கே போய் தரதான்னு இழுத்து போட்டு அவளை வந்து அவமானப்படுத்தி அதை துரியோதனை சந்தோஷப்பட வைக்கணும். துரியோதனம் சொன்ன காரியத்தை செஞ்சு முடிக்கணும். அவ்வளோதான் அவனுக்கு. தரன்னு இழுத்துன்னு போய் அவளை அங்கே போய் விட்டுறான். அங்கே போய் போடுறான், பத்துரு போடுறான். போட்ட உடனே அவள் எழுந்து எல்லாரையும் சொல்லுவா. திருதராஷ்டிரனை சொல்லுவா, ராஜாவை சொல்லுவா, எல்லாரையும் சொல்லுவா. எல்லாரும் திருதராஷ்டிரனை சொல்லுவா, துரோணரை கேட்பா, பீஷ்மரை கேட்பா. இங்கே அங்கே இருக்க பஞ்ச பாண்டவர்கள், நீங்கள்லாம் என் புருஷன் தானா, இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கானே என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பேசாமல் இருக்கீங்களேன்னுவா. பீமன் வந்து இது பண்ணுவான், தர்மரோட கையை வெட்டுவேன்னுவான் பீமன். அந்த இடத்துல இந்த பகடையாண்ட கையை நான் வெட்டுவேன், இந்த கை தானே படித்து, இந்த கையை நான் வெட்டிடுறேன்னுவான். ரொம்ப அர்ஜுனனும் சொல்லுவான், இந்த கையை நான் வெட்டிடுறேன்னுவான். இந்த கையை வெட்டிடுறேன்ன உடனே அவ்வளவு இதுவாயிடுவான், வெறுப்பாயிடுவான். எவ்வளவோ சொல்லி பாப்பா, எல்லாம் கேட்கல. அதாவது துரோணன் சொல்லுவார், கிருபர் சொல்லுவார், அஸ்வத்தாமன் சொல்லுவான். அந்த சபையில் வந்து 2 பேர் தான் இவளுக்கு ஆதரவாக பேசுகிறது. மீதி எல்லாரும் வந்து அவளுக்கு தெரியுது, நன்னா தெரியுது. பீஷ்மர்கள்லாம் நன்னா தெரியுது, அருவருப்பாக பார்க்குறாரு. ஆனாலும் அவரால் எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியல துரியோதனனை. அந்த இடத்துல எதிர்த்து சொன்னவா 2 பேர் தான். விதுரர் ஒருத்தர் சொன்னார், நீ பண்ணது சரியில்லை, நியாயம் கிடையாது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உனக்கு அண்ணி இல்லை, அண்ணியை நீ இவ்வளோ அவமானப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற, நீ என்ன, உனக்கு என்ன ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணுற அப்படின்னு துரியோதனை திட்டுவார். திட்டும்போது அவன் தொட்டு அந்த விகர்ணன்னு ஒருத்தன், துரியோதனோட தம்பி, அவனும் திட்டுவான். அவனும் இதெல்லாம் சரியில்லைண்ணா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு அவனோட லெவலுக்கு அவன் என்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் ஒருத்தருமே கேட்க மாட்டான். கர்ணன் சொல்லுவான், விதுரன் சொன்னதுக்கு கர்ணன் சொல்லுவான், அவன் என்ன உத்தமமான பொண்ணா இருந்தால் அதெல்லாம் சொல்லலாம். அவள் வேசி 5 பேருக்கு முந்தானை விரிச்சவன், அவளுக்கு போய் ஏது அதெல்லாம், அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. அவளை வந்து உத்தமி மட்டும்தான் ராஜ்யசபைக்கு வந்தால் கேடு உண்டாகும். இவெல்லாம் உத்தமியே கிடையாது. இவன் வந்து இது இல்லாதவ, இவளை கூட்டின்னு வந்தால் அவனும் தப்பு இல்லை, இவளை இழுத்துட்டு வந்தது தப்பு இல்லை, இவளை பிடிச்சின்னு வந்து போடலான்னுவோம். இவளுக்கு என்ன பரிசு வேண்டி கிடக்குன்னுவான். இதையெல்லாம் கேட்டு பீஷ்மர் பேசாமல் இருப்பார். வேசின்னுவான் கர்ணன். இவளை வேசின்ன உடனே வந்து பயங்கரமாக டெப்டாவா, பயங்கரமாக இது பண்ணுவா. என்னை ஒன்றும் பண்ணாதே, என்னை இது மாதிரி பண்ணுறது சரியில்லைன்னு எவ்வளோ சொல்லுவா துரியோதன்கிட்ட. உடனே துச்சாதனன் என்ன பண்ணுவான், இவன் வேசி தானே, இவளுக்கு என்ன இது கிடக்குன்னு துரியோதனன் என்ன பண்ணுவான், துச்சாதனை விட்டு அவளை புடவையை இழுத்து அவருன்னுவான். புடவையை விட்டு அவளை நிர்வாணமாக நிற்க வைக்கணுவான். புடவையை வைப்பான். இப்போதான் பாவடையை கட்டிட்டு அதுக்கு மேலே புடவை கட்டிக்கிறதுன்றதுலாம், அப்போல்லாம் வெறும் புடவை தான். புடவையை அவுத்து எடுத்துட்டா அவன் நிர்வாணம் தான். புடவையை அவுத்து எடுப்பான். ரஜஸ்வலையிலே ரவிக்க போட மாட்டான் பொம்நாட்டிகள், ஞாபகம் வச்சுக்கோ. அவள் வீட்டு தூரமாக இருக்கிற காலத்தில், அந்த காலத்தில் ரவிக்க போட மாட்டான். ரவிக்க இல்லாமல் தான் அவன் இருக்கா, மேலே துணியை சுற்றிட்டு இருக்கான். புடவையை சுற்றிட்டு இருக்கும்போது வரும்போது தான் இருக்கிறான் துரியோதனன். துரியோதனன் வந்து புடவை அவருன்னுவான். இவன் புடவை அவரு, இவன் ரஜஸ்வலைன்றா, ரஜஸ்வலையாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் வந்து நேர்மையானவளா, இவன் நியாயம் இல்லாதவ, இவளுக்கு என்ன, வேசி, கர்ணன் சொன்ன மாதிரி ஒரு வேசி, இவளுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புடவை உருவி எடுறான்னுவான் தம்பியை. உடனே துச்சாதனை வந்து அவள் புடவை வருவான். புடவை வரும்போது இவன் இழுத்து பிடிப்பா, எவ்வளோ பிடிப்பா. அது வரைக்கும் அவள் தன்னை நம்பின்னு இருப்பா, தன்னாலே இது பண்ண முடியும்னு. அப்போதான் கிருஷ்ணன், இவாளையெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்குமே, கிருஷ்ணனை நம்பலைன்னு
கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு 2 கையும் விட்டு மேலே தூக்குவார். 2 கையும் விட்டுட்டாருன்னா என்னன்னா அவன் அவமானத்தை பற்றியே கவலைப்படல. கிருஷ்ணன் இருக்கான் காப்பாற்றுவான்னு கிருஷ்ணான்னு கை தூக்குவா. தூக்கின உடனே கிருஷ்ணன் அங்கேருந்து புடவையை கொடுப்பார். புடவை அப்படியே புடவை சரசரமாக வரும். புடவை வந்து வரும். இவன் துச்சாரனை இழுத்து பார்ப்பான். அவனால் இழுத்து மாளாது. அவன் எவ்வளோ இழுப்பான் புடவையை இழுக்க புடவை வந்துட்டே இருக்கும். புடவை உடம்பு சுற்றிகிட்டே இருக்கும். இவன் மானத்தை காப்பாற்றிட்டே இருக்கும். வேற புடவை அது ஆகாசத்துலேருந்து வரும். புடவை பார்த்தா அவன் இழுத்து பார்த்துட்டு ரொம்ப அசிங்கப்படுறான், அவமானப்படுறான். கடைசியில் துச்சாதனன் தோண்டு போய் உட்காந்துடுறான், விழுந்த உடனே திரௌபதிக்கு வந்து பயங்கர ஆத்திரமாயிடும். அந்த தலைமையில கட்டிட்டு இருக்க தலைமையை அவுத்து விட்டுருவான். உங்களை ஜெயிக்காம இந்த தலைமையை நான் முடிய மாட்டேன், உங்களை சண்டை போட்டு உங்களை கொண்டு தான் நான் என் தலைமையை முடிவேன்னுவான். இதை இவன் சொன்ன உடனே எங்கேயோ இந்த பீமனுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ஆத்திரம் வந்துடும். ஆத்திரம் வந்த உடனே பீமன் என்ன பண்ணுவான், கதையை எடுத்துட்டு உருமுவான். இந்த இந்த தப்பை செஞ்ச இந்த துரியோதனோட தொடையை உடைச்சி அவன் தொடையில இருக்கிற ரத்தத்தாலே என்னோட பாஞ்சாலியோட கூந்தலை தடவுவேன், என் மனைவியோட கூந்தலை தடவுவேன், தடவின அப்புறம் தான் அவன் தலை முடிவா. இந்த துச்சாதனை உடைப்பேன், துச்சாதனை மாற பொழுது அவளோட ரத்தத்தை எடுத்து குடிப்பேன், துச்சாதனோட ரத்தத்தை எடுத்து குடிப்பேன், துச்சாதனோட ரத்தத்தை திரௌபதி தலையில் தடவுவேன், என்ன மாதிரி தடவுவேன், தடவின அப்புறம் தான் அவன் தலையை முடிவா அப்படின்னு ஒரு சபதம் எடுப்பான், சொல்லுவான். அந்த இடத்துல எல்லாம் இடி முழக்கமாக சொல்லுவான். பீஷ்மருக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ பெரிய வம்பு எடுத்துட்டான், துரியோதனை வந்து பெரிய வம்பு எடுத்துட்டான். திருதராஷ்டிரன் அலறுவான், வேண்டாம் நீ ஒன்றும் சொல்லாத தாயே, நீ ஒன்றும் சொல்லாதன்னு திரௌபதியை சொல்லுவான். திரௌபதியை நீ ஒன்றும் சாபம்லாம் கொடுக்காத. நான் இந்த திரௌபதி சொல்லுவா, நீங்கள்லாம் நாசமாக போவீங்கன்னு திட்டுவா. திட்டும்போது அவள் சொல்லுவா, அதெல்லாம் நீ சாபம்லாம் கொடுக்காத, உன்னோட நாட்டையெல்லாம் நான் கொடுத்துட்றேன், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நீ பழையபடி நீ எல்லாத்தையும் வாங்கிக்க வருவா. ஆனால் தர்மர் வாங்கிக்க மாட்டார். அதெல்லாம் இருக்கு அந்த இடத்துல. தர்மர் வந்து அந்த மாட்டையெல்லாம் வாங்கிக்க மாட்டார். அவன் கொடுத்து துச்சாதனன் வந்து துரியோதனெல்லாம் கிடக்கான், நான் கொடுத்துறேன் உனக்கு எல்லா நாட்டையும், என் நாட்டை பூரா உனக்கே கொடுத்துட்றேன், நீ வச்சுக்கோ, நீ இழந்த எல்லா பொருளையுமே மீண்டு பெறுவாய். பகடை ஆடுவதற்கு முன்னாடி என்னென்ன வச்சிருந்தாலும் அது எல்லாமே அவளுக்கு உண்டு, எடுத்துக்க சொல்ல அவளுக்கு நான் கொடுத்தேன்னு அவன் சொல்லிடுறான். அவன் சொன்ன அப்புறம் என்ன பண்ணுவான் துரியோதனன், இவனை வந்து வேற ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம என்ன கொடுத்தாலும் கொடுத்துருவான். இவங்கிட்ட ஒரே இது என்னன்னா, இவங்கிட்ட இன்னும் ஒரே ஒருத்தன் பகடை ஆட வச்சு இவனை ஏமாத்தணுன்ட்டு என்ன பண்ணுவான். சரி எல்லாம் போச்சு, இப்போ எங்கள் அப்பா எல்லாத்தையும் கொடுக்குறேன்றார் உனக்கு, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்கிறான்றதா பாரு, இன்னும் ஒரு தடவை பகடை ஆடலாம், ஆடும்போது நீ வந்து ஜெயிச்சிட்டன்னா நீ வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நீ அப்படி ஜெயிக்கலன்னா 12 வருஷம் அஞ்ஞான வாசம் போகணும். அஞ்ஞான வாசம்ன்றது 12 வருஷம் நீ வனவாசம் போகணும், 1 வருஷம் அஞ்ஞான வாசம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் நீ முடிச்சுட்டு வந்தேன்னா வந்து நீ சுதந்திரமா இருக்கலாம், இதை நீ முடிக்கணும், அதுதான் இப்போ இந்த போட்டியோட இது, அதுதான் அப்படின்னு உடனே அவ்வளோ நேரம் பேசாம இருந்த தர்மர் சரின்னுவர். அதுக்கு கூட சரின்றது எதுக்கு சொல்றாருன்னா, துரியோதனன் கூட பெரிய பகையாயிடக்கூடாதுன்றதுக்கு பயந்துட்டு தான் சொல்றாரு. சொன்ன உடனே சரி இன்னும் ஆடுறா, மறுபடியும் போட்டு மறுபடியும் தோத்துடுறான். மறுபடியும் தர்மர் தோத்த அப்புறம் தான் பகடை உடனே வனவாசத்துக்கு போறான். வனவாசத்துக்கு போகும்போது பீமன் வந்து அந்த மாளிகையெல்லாம் அடிச்சு 2 பண்ணிட்டு ஒரு அமங்கலம் பண்ணிட்டு, என் திரௌபதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதியை கூப்பிட்டு கிளம்பிடுவான். 5 பேரும் கிளம்பிடுவா, அவளும் கிளம்பிடுவான். குந்தி அங்கே இருப்பான். குந்தி இதையெல்லாம் பார்த்து ஐயோ இதெல்லாம் உனக்கு தேவையான்னு போய் அங்கே திருதராஷ்டிரன்கிட்ட சொல்லுவாள். திருதராஷ்டிரன்கிட்ட மச்சினதே நீ இது மாதிரி பண்ணுறது சரியில்லை, நீங்கள் பண்ணுறது ரொம்ப மகா தப்பு, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு. நான் கொடுத்ததை மறுபடியும் தர்மன் இழந்திருக்கான், இப்போ நான் மறுபடியும் கொடுத்தாலும் மறுபடியும் இழக்க தான் இழப்பான், நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு திருதராஷ்டிரன். ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ குந்தி என்ன பண்ணுவா, குந்தி நான் இந்த அரண்மனையில் இருக்க மாட்டேன், நானும் பாண்டவர் கூட போகிறேன் வனவாசத்துக்குன்னுவா. அப்போ விதுரர் என்ன பண்ண, நீ அவருக்கு மட்டும் மன்னி இல்லை, எனக்கும் மன்னி தான், நீ ஏன் மன்னி, நீ வந்து என்கிட்ட இரு, நான் பார்த்துக்கிறேன் உன்னை, என்னை யார் தடுக்கிறவா என்னை யார் கேட்குறவான்னு பார்த்துக்கலாம், நீ வா, நீ என்கிட்ட வான்னு கூட்டின்னு போயிடுவேன். அப்போ விதுரர்கிட்ட போயிடுறா. பாஞ்சாலி வந்து வனவாசம் இருக்கும்போது விதுரர்கிட்ட போயிருக்கா. விதுரரோட வீட்டில் தான் இருக்கா. அந்த மாதிரி அவளை அவ்வளோ அவமானப்படுத்தான். இந்த மாதிரி திரௌபதியோட அந்த குரல் தான், திரௌபதியோட அந்த குரலை கேட்டு ஓடி வந்தாராம் கிருஷ்ணன் ஓடி வந்து அங்கே திரௌபதிகிட்ட வந்து அப்படியே இது பண்ணாராம், திரௌபதிகிட்ட வந்துட்டாராம் கிருஷ்ணன். அந்த மாதிரி திரௌபதிக்கு எல்லாத்தையும் கொடுத்தாராம், புடவையை கொடுத்தார், அவ்வளோ பெரிய புடவையை கொடுத்தார். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, இருகையும் விட்டேரும் திரௌபதியை போல,
இரு கையும் விட்டேன்னா அது வரைக்கும் அவன் துணியெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கா. கிருஷ்ணன் ஞாபகம் வந்து ரெண்டு கையும் விட்டு கிருஷ்ணான்னு ரெண்டு கையும் தூக்கி மேலே காட்டுவான். காட்டும்போது தான் கிருஷ்ணன் புடவை கொடுக்குறாரு. அந்த கிருஷ்ணன்கிட்ட சரணாகதியோட மகத்துவத்தை தான் சொல்கிறான் இந்த இடத்துல. அந்த கிருஷ்ணன்கிட்ட சரணாகதி அடைஞ்ச உடனே அது மாதிரி ஆச்சு. அது மாதிரி நான் ஏதாவது பண்ணேன்னா, பெரிய காரியங்கள் பண்ணி கிருஷ்ணனை என்னை பார்க்குற மாதிரி நான் ஏதாவது செஞ்சேனா? அதெல்லாம் ஒன்றும் செய்யலையே. என்ன போய் நீங்கள் சொல்கிறீங்களே இது புகுமூர் போகும் ஊர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு ராமானுஜர்கிட்ட சொல்லுவாள். ராமானுஜர் சிரிச்சுட்டே, எப்பா இவளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்க விஷயம், இவன் என்ன சாதாரண பெண்ணே கிடையாது இவ அப்படின்னு நினச்சிட்டு, சரி அடுத்தது சொல்லுன்னுவார். அடுத்த பிரவேசத்துக்கு போமா, அடுத்த நீ போகக்கூடாது, நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னுவார். அடுத்தது அவள் சொல்லுவாள். நான் நாளைக்கு அடுத்தது கேட்போம். தேங்க்யூ.